வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம ஒரு 46 நாட்களுக்கு உண்டான சிறப்பு பதிவு பார்க்க போகிறோம். அதனுடைய வரிசையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களினுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்கள் இந்த 46 நாட்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதத்திலையும், அடுத்து 8ஆம் இடத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சரிக்க போறார் இந்த 46 நாட்கள்ல. இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு முழுமையான மனோபலம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சூரியன் இந்த காலகட்டத்தில் 1 மாத கால அளவிற்கு உங்களுடைய ராசியிலேயே பயணிக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த வக்ர கிரகங்களினுடைய பிடியில தான் இருக்கிறார். அந்த சூரிய பகவானும் சரி இந்த வக்ர கிரகங்களினுடைய பிடியில இருக்கும்போது உங்களுடைய மனோபலம் பார்த்தீங்கன்னா விபரீத ஒரு முடிவுகள்லாம் எடுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த 46 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க பட்ட அடி அந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்க. வாழ்க்கையில எது எடுத்தாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதே சமயத்துல கடந்த ஒரு 6 மாத காலமாக 8 மாத காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் நிறைய விரயங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிட தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, கட்டிட தொழிலில் கான்ட்ராக்டாக எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த வேலையவே செஞ்சு முடிச்சாச்சு, ஆனாலும் உங்களுக்கு இன்னும் அந்த வருமானம் வர வேண்டிய பாக்கிகள் இருக்குது. இந்த மாதிரியான வர வேண்டிய வருமானங்கள் அதிகமாக நிலுவையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்னு பார்த்தோம்னா இது இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா உங்களுடைய நேர்மைத்தன்மை, உங்களுடைய அந்த விடாமுயற்சி, கடின உழைப்பு, கரெக்டாக டயத்துக்கு எல்லாமே வேலை செஞ்சுட்டு வந்துடுவீங்க. ஆனாலும் அந்த வருமானத்தை எதிர்பார்த்து நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ கஸ்டமர் இன்னைக்கு சில ராசி என்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலையவே செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படி கிடையாது. நீங்கள் வருமானம் கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் அவர்களுடைய வேலையை டயத்துக்கு செஞ்சுட்டு போகிறவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசி அன்பர்களையே அந்த கொடுக்கக்கூடிய அந்த வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகவும் ஏமாற்றும் நபர்களாக தான் இருக்கிறாங்க. அதை தான் இப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் உணர்ந்திருக்கிறீங்க. நம்ம எவ்வளவோ ஒரு திறமையாக வேலை செய்தும் அதற்குண்டான ஒரு பாராட்டும் ஒரு வெகுமதியும் கிடைக்கல, இல்லை அதற்குண்டான ஒரு வருமானமாவது கொடுக்குறாங்கன்னா அதுவும் இல்லை, எல்லாத்தையுமே பெண்டிங்கில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய அந்த தொழிலில் செய்யும் போது நிறைய ஒரு இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க. சில பேர் அந்த வேலையாட்கள் இல்லாமல் நீங்களே அந்த இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு கடினமான ஒரு முயற்சியெல்லாம் எடுத்திருப்பீங்க. அதற்குண்டான ஒரு வருமானம் தான் உங்ககிட்ட இல்லை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 46 நாட்கள் உங்களுக்கு மிக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு விழிப்போட செயல்படுவீங்க. இந்த நேரத்தில் தான் உங்களுடைய உண்மையான சொரூபம் வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எப்போதுமே அந்த 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கும்போது மிக ஒரு என்ன சொல்றது, ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு மனோ தைரியம்ன்றது அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த வருமானத்தை பற்றி பெருசாக நீங்கள் அந்த இடத்துல எதிர்பார்க்க மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு என்னைக்குனாலும் எனக்கு அந்த ஒரு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரத்தான் போகுது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க இந்த 46 நாட்கள் பயணிக்க போறீங்க. இந்த 46 நாட்கள்ல உங்களுக்கு அந்த மனோதிடமாகப்பட்டது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலையும், சில பேர் பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியான இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு திடீர் ஒரு கோபம் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்வீங்க, ஐயோ நம்ம தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற அளவிற்கு அந்த திடீர் கோபங்கள், திடீர் அந்த ஒரு வெறுப்புத்தன்மை எல்லாமே இவங்க கிட்ட நம்ம வேலை பார்க்கறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலாம்
அப்படின்ற அளவிற்கு. ஏன்னா உங்களுக்கு அங்கே அலுவலகத்தில் நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு சக ஊழியர்கள் மூலமாக பிரச்சனை, மேலதிகாரிகள் மூலமாக பிரச்சனை, அதுவுமே யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தோங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறவங்களால பிரச்சனை, யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியா தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த அலுவலகத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு திடீர்னு வேலை வாய்ப்பு வெளியூரில் கிடைக்கும், வெளிநாட்டில் கிடைக்கும். ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலைக்கு வாங்கி தரேன், நீங்கள் போக முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் இந்த 46 நாட்கள் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில் 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்கள். கேது பகவானுடைய நட்சத்திரம், அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரம், அடுத்து சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 46 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நிறைய ஒரு பிரச்சனைகளில் குடும்பத்தில் சந்திச்சிருப்பீங்க. 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அவமானங்களை நீங்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் பட்டதே இல்லை. அந்த அளவிற்கு உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியிலாம் நீங்கள் நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் பட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 46 நாட்கள் இருக்க போது. எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு, அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். யாராக இருந்தால் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எனக்கு மனசில் எது தோணுதோ அதை தான் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த 46 நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்க போறீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னொரு மறுமண வாழ்க்கை செய்யணும்னு விருப்பப்படுறேன், நான் செஞ்சுக்க போகிறேன். இல்லை, நான் என்னுடைய மனைவியோடையோ என்னுடைய கணவனோடு தான் இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன், அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம்ன்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த 46 நாட்கள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி பெண்கள் மிகவும் ஒரு சாதுரியத்துடன், அதாவது ஒரு இது நாள் வரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இதுவாகவே இருந்துட்டீங்க. யாரை பற்றியும் நீங்கள் பெருசாக நினைக்கிறது இல்லை, இவங்க நம்மக்கிட்ட இப்படி தான் பழகுனாங்களா அப்படின்ற ஒரு வெகுளித்தனமாகவே இருந்திருப்பீங்க சிம்மராசி பெண்கள். இப்போ அந்த வெகுளித்தனம் எல்லாமே மாறி ஒரு சாதுரியத்துடனும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூதுவாதுனுடனும் ஒரு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 46 நாட்கள் இந்த சிம்மராசி பெண்கள் நீங்கள் செயல்பட போகிறீங்க, தொழில் செய்ய போகிறீங்க, தொடங்க போகிறீங்க. இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கும், நீங்களே சுயமாக அலுவலகத்திற்கு செல்வதற்கும் ஒரு வேலை வாய்ப்புன்னு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் இன்னொருத்தரை நம்பி இருந்தீங்க, இனிமேல் நீங்களே உங்களை நம்பி இருப்பதற்குண்டான ஒரு காரண நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு உண்டான அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும். தசாபுத்தி பலன்கள், அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி தான் மெயினாக ஒர்க் ஆகும். இப்போ கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எல்லாமே வக்ர கிரகங்களுடைய பிடியில் இருக்குது. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகங்களுடைய அந்த பலன்கள் எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், புதிதாக ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.